Well. Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். இந்த ஒரு நியூஸ் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் பேச வேணாம் அப்படின்னு தான் இருந்தேன். பட் ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 1 day 2 days முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 ரூமர்ஸ் இதை பற்றி பேசுகிறாங்க நிறைய பேர். அந்த ஒரு விஷயத்தை நம்ம கிளாரிஃபை பண்ணலாமே, நமக்கு தெரிஞ்ச நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக இந்த வீடியோன்றதை நான் பண்ணிட்டு இருக்கேன். தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசப்படுற ஃபியூ திங்ஸ் என்னன்னா, இந்த கட்சியோட கொடி என்னவா இருக்கும், அதே மாதிரி இந்த கட்சியோட மாநாடு எப்போ நடக்கும், கட்சியோட அந்த சிம்பிள் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா பரவலாக ஃபேன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் தாண்டி நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது ஆக்சுவலாக தளபதி என்ன பண்ண போறாரு, நடிகர் விஜய் ஒரு தலைவராக என்ன பண்ண போறாரு அடுத்தது களத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டாக் ஆஃப் த டவுனாக இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, மனுஷனுக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோவிங் அப்படி. அடுத்தது என்னன்னா, அவ்வளோ பெரிய ஹியூஜ் மார்க்கெட் இருக்கு சினிமாவில். பட் ஸ்டில் அதை நான் விட்டுட்டு மக்களுக்கு நான் நல்லது பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்சியோட விஷயம் அறிவிச்சது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு செம்ம ஷாக்கிங்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, வைத்தறிச்சல் சில பேருக்கு, எங்க அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டு சக்சஸாக எங்க மனுஷன் வெளியே வந்துடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிற டைம்ல 2 நாள் முன்னாடி பனையூர்ல தளபதியோட ஆஃபீஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் ஒரு கொடியை பார்த்தீங்கன்னா ஏற்றிருக்காங்க. ஸோ அதுதான் அஃபிஷியலான தமிழக வெற்றி கழகத்தோட கொடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இன்னும் அஃபிஷியலாக அவங்களும் எதுவும் சொல்லலை மக்கள் இயக்கத்து சைடில் இருந்தோம். பட் நியூஸ் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கட்சியோட கொடி கலர் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது சும்மா டெஸ்ட் பண்ணாங்க, அந்த கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்கிறாங்க. இன்னொரு நியூஸ் என்னன்னா, 22ஆம் தேதி விச் இஸ் நாளைக்கு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கொடி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. பனையூரில் இருக்கிற ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த ஆஃபீஸில் கொடி ஏற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வெளியே வந்தது. அதுக்கப்புறம் இது அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை. டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி பேஜ் இருக்குது, அவங்க சைட்லேருந்து அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை. இன்னொரு நியூஸ் நேற்று நான் இன்ஸ்டா ஸ்டோரியில் கூட வச்சுருந்தேன், ட்விட்டரில் போட்டிருந்தேன் நான். தமிழ்நாடு காவல்துறை கிட்ட தமிழக வெற்றி கழகம் தலைவர் நம்ம தளபதி ஆக்சுவலாக ஒரு பெர்மிஷன் கேட்டிருக்காராம். 22ஆம் தேதி நாங்கள் கொடியை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், ஒரு 5000 பேர் கேதர் ஆகிற அளவுக்கு போலீஸ் பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சைட்ல இருந்து ஒரு அஃபிஷியல் கோரிக்கை ஒன்று போலீஸ்க்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு நியூஸ் சேனலில் அது ஃபேக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த கிளிப்பிங் நீங்கள் பாருங்கள், ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் என்ன கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி எந்த பெர்மிஷனுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் சைடு வரல. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக சைட்லேருந்தும் கேட்கல. ஸோ அதுக்கான பெர்மிஷன் பார்த்தீங்கன்னா எதுவும் போலீஸும் கொடுக்கல. ஒரு 300 பேர்கிட்ட வர மாதிரி தான் ஒரு சின்ன மனு மாதிரி கேட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் சேனலில் போட்டிருக்காங்க. ஆனால் இன்னொரு நியூஸ் சேனலில் நேற்று பெரிய நியூஸ் சேனலில் அஃபிஷியலாக 5000 பேருக்கான போலீஸ் பெர்மிஷன் நடிகர் விஜய் கேட்டிருக்காரு, அவரோட அந்த தமிழக வெற்றி கழகத்தோட கொடி அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறதுக்கான விஷயமா கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இதில் எது நம்புறதுன்னு தெரியல. பட் நாளைக்கு பனையூரில் தெர் இஸ் அன் ஈவெண்ட். ஐ திங்க் அது கொடியோட ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் தான் நினைக்கிறேன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஒரு வேறு மஞ்சள் கலரும் ரெட் கலரும் மிக்ஸ் ஆகிட்டு நடுவில் தளபதி அவர்களோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு கொடி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபைனலைஸ் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு மஞ்சள் கலர் சூப்பரான கலர் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் மஞ்சள் அப்படின்னும் போது அது ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கலரு. நீங்கள் கோயில் இல்லை வேற எங்கே போனாலும் அந்த மஞ்சள் கலர் அப்படின்றது அவ்வளோ ஒரு ட்ரெடிஷ்னலான கலரு. பட் இவங்க ஃபைனலைஸ் பண்ணுறது மஞ்சள் வித் ரெட்டு, நடுவில் தளபதி ஃபோட்டோ இருக்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க போல். இந்த கலர் எப்படின்னு இருக்கும், ஒரு கொடியாக அது பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு தளபதி அவர்களோட சைட்லேருந்து ஒரு கொடி இது பார்த்தா தளபதி தான்ப்பா அப்படின்ற மாதிரி கொடினா ஆல்ரெடி இப்போ இருக்கிற கொடி தான். அந்த உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் கலரில் ஒயிட் வித் ப்ளூ ஃப்ளாக் இருக்கும்ல, எனக்கு தெரிஞ்ச அதுவே
கட்சியோட அஃபிஷியல் கொடியாக வச்சுட்டா சூப்பராக இருக்கும். அண்ட் தளபதி அவர்களோட ஃபோட்டோ உள்ள எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பனையூரில் இப்போ அவங்க ஏத்தன கொடியில் தளபதி ஃபோட்டோ இருக்குது. ஆனால் இப்போ அஃபிஷியலாக இவங்க லான்ச் பண்ண போகிற கொடியில் அது இருக்குமா, என்ன சிம்பல் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அட் த சேம் டைம் தமிழக வெற்றி கழகம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கட்சியில் உறுப்பினராக சேர்றதுக்கான ஒரு ஆன்லைன் ஆப் ஒன்று இது பண்ணாங்க. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அது ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதில் உறுப்பினர் ஆகிறதுக்கு இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 70 to 75 லட்சம் பேர் அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறதாக ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். திஸ் இஸ் ஹியூஜ். இது என்ன சொல்றதுன்னா ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. ஒரு சினிமாலேருந்து வந்த ஒரு நடிகர் டக்குன்னு ஒரு கட்சி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அதில் உறுப்பினராக கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் உண்மையாக இருந்திருந்தா ஒரு மிகப்பெரிய விஷயங்க. அது சாதாரணமான விஷயமே கிடையாது. இப்போ எப்படி ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்களோ மற்ற கட்சியில் இருக்கிற தலைவர்களும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க. என்ன ஒரு கொடி ஒரு அனௌன்ஸ் பண்ண போகிறாரு, என்ன கட்சியோட சின்னம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போவே நிறைய பேர் கூட்டணி வைக்கிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 2026 நம்ம தளபதி இதுக்கு மேலே என்ன கிரவுண்ட் ஒர்க் பண்ண போகிறாரு, என்ன ஹோம் ஒர்க் பண்ண போகிறாருன்னு தெரியல தமிழக வெற்றி கழகத்துக்காக. பட் வாட் எவர் இட் இஸ், நம்ம ஒரு நடிகராக அவருக்கு நான் இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அவர் ஃபேனாக ஒரு நடிகராக அவர் இருந்தப்போ அவ்வளோ சப்போர்ட் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ அவர் அரசியலுக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு பர்சன் இல்லை நம்ம தான் அப்படின்னு சொல்கிறத நிற்கிறதுக்கு நான் ரெடி தான். நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்கள் மத்தியில் இன்னும் அவர் பேர் வாங்கணும்னா நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும் தளபதி. ஸோ கண்டிப்பாக அது பிளான் இல்லாமலாம் அவர் இறங்கி இருக்க மாட்டார் இவ்வளோ பெரிய ஒரு கட்சி பொறுப்பில். பார்க்கலாம். ஸோ கொடி நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வரும் கைஸ். அண்ட் இந்த வீடியோவில் மேபி ஏதாவது ப்ரொமோஷன் வீடியோ, ஏதாவது ஒரு ஆப் ப்ரொமோஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது டிஸ்க்ளைமராக யாரும் ட்ரை பண்ணாதீங்க, தட்டி விட்டுருங்க, அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ சீக்கிரம்லாம் ஆப் ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ண மாட்டோம். சும்மா ஏதோ வாரத்துக்கு ஒன்றோ மாதத்துக்கு ஒன்றோ அப்படி தான் நமக்கே பண்ணுவோம் எப்பயாவது. ஏன்னா நிறைய வரதுலாம் நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். நான் ஆப் ப்ரொமோஷன்லாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ணவே மாட்டேன். எப்பயாவது ஒரு வாட்டி தான் ரேண்டமாக நானே பண்ணுவேன் கைஸ். ஸோ அது கூட நிறைய பேர் அஃபென்ஸாக எடுத்துக்காதீங்க சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் தமிழக வெற்றி கழகத்தோட கொடி லான்ச் பண்ணிட்டாங்க நாளைக்கு அப்படின்னா அடுத்தது நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்காக ஒரு சாங் பண்ணலாம். அப்படி இப்படி சாங் மாதிரிலாம் இருக்காது, வேற மாதிரி ஒன்று பிளான் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகம்னா இந்த பாட்டு தான்ப்பா அப்படின்ற எல்லா இடத்துல போடுற அளவுக்கு ஒரு சாங்கை பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. சேனலை யாரையாவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தட் மீன்ஸ் எ லாட். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பாய். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.